அருமை செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக் ஒரு ஒன் ஷாட் தான், மாங்கல்யம் எல்லோரும் அப்படின்னு. ஓகே, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்களும் அப்படியே காலேஜில் உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை ஊற்று பார்த்துட்ருக்கீங்க. அவளோ என்னடி என்னை இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் இல்லை ஸ்வீட்டி, இந்த லவ்வர்ஸ் டேயில் அது கன்றாவிதி, லீவ் நாளில் வந்தால் கூட ஜாலியாக வீட்டில் உட்காந்துருப்பேன், ஒர்க்கிங் டேயில் போய் வருதுடி கடுப்பாகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் அதாம்மா ஜாலி, ஒர்க்கிங் டேயில் வந்தால் தான் காலேஜ் வரும்னு சொல்லிட்டு கட் அடிச்சு நாங்கள் வெளியே போக முடியும். நீ ஏன்டி அதை நினச்சி ஃபீல் பண்ணுற அப்படின்னு. அதாண்டி நீங்களாம் மிங்கிள் ஜாலியாக சுற்றுவீங்க, நாங்கள் சிங்கிள்மா இதெல்லாம் பார்த்து கண்ணா வஞ்சு போகிறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே ஸ்வீட்டியோ, அப்படிலாம் சொல்லாதடி, நீ சிங்கிளாக இருக்கனால தான் உனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகுது, நீயும் மிங்கிள் ஆகிட்டீன்னா அந்த ஆணியே பிடுங்க வேணாம், நீ மூடிட்டு போ அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் செல்லால என் புஜ்ஜில அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை சொரன்றா. நீங்களா அச்சே கையடி, இப்போ எதுக்கு இவ்வளோ நீ ஐஸ் வைக்கிற அப்படின்னு சொல்லி, அது February 14th அப்போ அப்படின்னு சொல்லி இழுக்கிறா. இப்போ நீ இழுக்காமல் என்னங்கிறத ஒழுங்காக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, என் கூட நீ தான் செல்லம் வரணும், வேறு யார் இருக்கா, எனக்குன்னு இருக்கிற ஃப்ரெண்டு நீ மட்டும்தானே, நீ வந்தால் தான் நான் ரயானை போய் பார்க்க முடியும், எங்களோட ஃப்யூச்சரை பற்றி அப்படின்னு சொல்கிறா. சரி உடனே ஓவராக பண்ணாத, சரி வரேன் அப்படின்னு நீங்களும் சொல்லிடுறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாப்பியாக ஸ்வீட்டி வீட்டுக்கு போயிடா. அதுக்கப்புறம் லவர்ஸ் டேக்கு எங்கே மீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறா. நாங்கள் பீச்சில் மீட் பண்ணலான்ட்டு இருக்கோண்டி, நீ தான் என் கூட வரணும், நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம். சரி ஓகே அப்படின்னு நீங்களும் சொல்லிடுறீங்க. இங்கே நம்ம தயாங் வந்துட்டு இந்த ரயானை வந்து பார்க்க வந்திருக்கான். ரயானோட ஃப்ரெண்டு தான் தயாங்கு. ஸோ தயாங்க்கு வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது, February 14th எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி வந்துடுறான். ரயானோ, வந்தது தான் ஒரு நாள் முன்னாடி பின்னாடி வரமாட்டேன், இப்படி February 14th அன்றைக்கே வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா இன்றைக்கி வந்து நான் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான் தயா. இல்லை மச்சான், இன்றைக்கி ஒன்று நான் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, நான் வந்து என் ஃபியான்சியை பார்க்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ வாட், நானே இதை பார்க்க தானடா வந்தேன், இங்கே எப்படி லவ் பண்ணுறீங்க, ப்ரப்போஸ் பண்ணுறது எல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படிங்கிறியா, சரி நான் அவ்வளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதனால் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் அங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், நீ உன்னோட வேலையை பாரு அப்படி சொல்லிடுறான். சரி ஓகேன்னு சொல்லி இங்கே தயாங்கும் ரயானும் கிளம்பி வராங்க பீச்சுக்கு. உங்களை வந்து உங்கள் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிக்கிறா. நீங்கள் அப்படியே அவள் மேலேயே சாஞ்சு தூங்குற மாதிரி படுத்துருக்கீங்க. அவ்வளோ அடியை எழுந்து உட்காரடி, தூங்கு மூஞ்சி மாதிரி என்னடி தூங்கிக்கிட்டு வர அடி, ஏண்டி லவ்வரை மீட் பண்ண போகிறது நீ, எனக்கு என்னடி இருக்குது, நான் பாட்டுக்கு வீட்டில் சிவனேன்னு தூங்கிட்டு இருந்தேன், நீ எழுப்பி இப்படி கூட்டிகிட்டு வரியடி, ஒரு பச்சை மண்ணை தூங்க விடாமல் அப்படி சொல்லி என் ஃப்ரெண்டை திட்டுறீங்க. அவ்வளோ ஐயோ இவ வேறு படுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அடியே இப்படியே சொல்லிவிட்டு அங்கே இது வந்து இங்கே படுத்து பற்றாதடி, கொஞ்ச நேரம் நான் பேசுகிற வரைக்கும் அப்படி. ஓகே மச்சான் புரியுது, மானத்தெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருக்கீங்க. அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு அவள் சுற்றி முற்றி பார்க்குறா, எங்கே இருக்கான்னு தெரியலையே, சரி கால் பண்ணி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, பீச்சுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்திருக்க, இந்த சுண்டல் மாங்காய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏண்டி நான் என் லவ்வரை பார்க்க வந்தானா, இல்லை சில்ட்ரன்ஸ் பார்க்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தேனா, பின்னாடி நிற்கிறதுக்கு, உனக்கு எது வேணுமோ அதை நீயே வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஹேண்ட் அசடு வளைஞ்சிட்டு, வர அவசரத்தில் பர்ஸ் எடுக்கலடி அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் அவள் பர்ஸை கொடுத்துட்டு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தின்னுமா, என்னை மட்டும் ஆளை விட்டுருங்கிற மாதிரி நீங்கள் சோச்சு விட் குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவளோ இப்போதைக்கு அவள் ஆளை பார்க்கணுங்கிறதுலே இருக்கா. நீங்களும் அந்த பர்ஸை பார்த்துட்டு, சரி அடுத்து நம்ம என்ன வாங்கி சாப்பிட்லாம் அப்படி, சீக்கிரம் அவனுக்கு ஃபோன் பண்ணேன்டி எங்கே இருக்கான்னு கேட்டுட்டு, நீ தான் அவங்க கூட போய் பேசிட்டு நான் அப்படியே பீச்சை சுற்றி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அழையான்னு வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான்னு பார்த்தோன்னா ஸ்வீட்டிக்கோ செம்ம ஹாப்பியாக இருக்கா, அப்படியே ஷை ஆகிறா. இது என்ன திட்டின்னு வெக்கம்லாம் படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அப்போ தான் திரும்புறீங்க. பார்த்தா ரயான், ஆள் வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரயான் சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டிகிட்ட சொல்லிட்டு உங்களை ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஹாய் சொல்கிறீங்க.
அப்புறம் 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்க தயங்க நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே தயங்க பார்த்ததுமே நீங்கள் ஃப்ளாட்டு செம்ம ஹேண்ட்ஸம், யாரா இவன் இவ்வளோ சூப்பராக இருக்கும், ஐயோ இவ்வளோ வருஷமாக நம்ம சிங்கிளாக இருந்து இன்றைக்கி மிங்கிளாக போல இருக்கேன்னு சொல்லி நீங்கள் அவனை பற்றி அப்படியே மைண்டில் நினச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. தயாங்க உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிக்கிறீங்க. ரேயான் வந்துட்டு உங்கள் 2 பேர்த்துக்குமே அவனை இன்ட்ரோ கொடுக்குறான். எல்லாம் ஹாய் சொன்னதுக்கப்புறம் சரி நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லதும் தயாங்கும் சரி ஓகே நாங்கள் அப்படியே சும்மா பீச்சை வேடிக்கை பார்க்குறோம், நீங்களும் ஓகே ஓகேடி அப்படி சொல்லி அவள் பர்ஸாக காமிச்சு இது இருக்குல்ல போதும் நீ போய் கண்டினியூ பண்ண, நீ போகும்போது சொல்லு கால் பண்ண வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நடந்து போகிறீங்க. தயாங்க உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். அப்படியே 2 பேரும் தான் ஒன்றா நடந்து போகிறீங்க. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க, என்ன இவன் நம்ம பின்னாடியே வரான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி தயாங்கிட்ட ஏதோ கேட்க வரீங்க. சடனாக ஒரு கும்பல் உங்களை வந்து அப்படியே சுற்றி நிற்கிது. நீங்கள் யாரா இவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. தயாங்க நீங்களும் இப்போ பக்கத்தில் தான் நிற்கிறீங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் தயாங்க உங்களை பார்க்குறா, நீங்கள் அவனை பார்க்குறீங்க. சரி நகர்ந்து போகலான்னு சொல்லி நகர்ந்து அந்த கும்பல் உங்களை விடாமல் அப்படியே ரவுண்ட் பண்ணிடுறாங்க. யாரா இவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்களும் திரும்பி சுற்றி முற்றி ரேயானும் ஸ்வீட்டி எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்க்குறீங்க. உங்கள் கண்ணுக்கே தெரில, இது 2 எங்கே போச்சு கட்டில் போட்டுக்கிட்டேன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ணா வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. அவங்களும் எங்கம்மா தங்கச்சி போகிற கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொல்லி நீ கோச்சரானுங்க பிடிச்சி. நீங்களும் அண்ணா நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நாங்கள் போகணும் கொஞ்சம் வழி விடுறீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஓட பார்க்குறீங்க. அவங்களும் பிடிச்சவங்களுக்கு ஏய் நில்லுன்னு சொல்கிறல்ல, இவ்வளோ தூரம் வந்து லவ் பண்ண தெரியுது, எங்ககிட்ட தைரியமாக உனக்கு பேச முடியல ஓடுற, இப்படி பயப்படுறீங்களா எதுக்கு லவ் பண்ணுறீங்க அப்படின்னு. என்னதே ஏதோ நீங்கள் சொன்னீங்க அது என் காதில் ராங்காக விழுந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன்னை தான் சொல்கிறோம் 2 பேர் லவ்வர்ஸ் தானே என்ன நடிக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ உடனே தயாங்க நாங்கள் லவ்வர்ஸ் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்ன ஆளுங்களை பார்த்தோன்னா பம்பிரியாணி அப்படின்னு சொன்னேன். தயாங்க ஒன்றுமே புரியல. நீங்களும் யாரா நீங்கள் லூசு பயல்களா, அவனே நான் இப்போ தான் பார்த்தேன் இதில் லவ்வரா அப்படின்னு சொல்லி மைண்டில் தான் நினைக்கிறீங்க, வழியில் சொல்லாமல். அண்ணா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அவர் லவ்வர்லாம் இல்லை அப்படின்னு. ஓ அப்படியா, நாங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோமா, இதே தானே பண்ணிகிட்ருக்கேன் வருஷம் இப்படி ஏதாவது பசங்க கூட எங்கேயாவது பீச்சு பார்க்குன்னு சுத்த வேண்டியது, கேட்டால் இல்லைன்னு சொல்ல வேண்டியது. நாளைக்கு ஏதோ பிரச்சனைனா அதை நாங்கள் பார்த்துக்குறோண்ணா நீங்கள் நகர்றீங்களா அப்படின்னு நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்க. என்ன வாய் ரொம்ப நீளுது, சின்ன பொண்ணாச்சேன்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீ எங்கேயும் போக முடியாது, அவனை நீ லவ் பண்ணுறதானே, அப்போன்னா இதை அவனை கட்ட சொல் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அப்படியே அந்த தாலி எடுத்து காட்டுறாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது இது அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன இது என்னன்னு உனக்கு தெரியாதா, நீ பார்க்க தமிழ் பொண்ணு மாதிரி தான் இருக்க, இது தெரிலன்னு சொல்கிற அப்படின்னு இது என்னன்னு தெரியும், இதை ஏன் நாங்கள் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா, ஏன் திரும்ப அதே சொல்லாதியா, நான் எப்படா சொன்னேன் அவனை லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொன்னீங்க. அவனுங்களாம் நம்புகிற மாதிரி இல்லை. தயாங்க்கும் ஒன்றுமே புரியல, என்னது இது அப்படின்னு சொன்னால். அதுவா இது வந்து நீங்கள் ஏதோ விளக்கம் கொடுக்க வரீங்க அதுக்குள்ளே. இங்கே பார் நீங்கள் 2 பேரும் அப்புறம் பேசிக்கங்க, நாங்கள் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. தம்பி இங்கே பார், உன்னை பார்த்தா ஏதோ வெளிநாட்டு பையன் மாதிரி தெரியுற, இந்த கயிறை அவள் கழுத்தில் கட்டு, உன்னை நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தயாங்க்கு ஒன்றும் புரியாதனால அது என்னன்னு தெரியல, இது என்ன எல்லோ கலர் ரோப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கையில் வாங்கிடுறான். நீங்கள் டே அதை ஏன்டா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நாங்களாம் தப்பாலாம் புரிஞ்சிக்கல, சரியாக தான் புரிஞ்சிட்ருக்கோம். இது அவன் கட்டிட்டான்னா நீங்கள் 2 பேர் லவ்வர்ஸ் தானே, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து போயிடும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவனுங்க யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே சரி எதுக்கு பிரச்சனை, இதை கட்டினா பிரச்சனை வருதானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கழுத்தில் கட்டுறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் டே அப்படின்னு சொல்லி வாயை திறக்கிறதுக்குள்ளே அவன் பாட்டுக்கு ஒரு நாட் போட்டுடுறான். தம்பி தெரியுமா 3 முடிச்சு போடணும், நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க 3 முடிச்சே போட்டுடுறான். போட்டதுக்கப்புறம் அவங்க குங்குமத்தை எடுத்து கொடுத்து இதையும் அவங்க நெத்தியில் வச்சுருந்தா அவன் கையில் எடுத்துகிட்டு இது எங்கே வைக்கணும்னு சொல்லி முழிக்கிறான். அப்புறம் அவங்களே கைப்பிடிச்சி நெத்தியில் எங்கே வைக்கிறதுன்னு காட்டுறாங்க. தயாங்க வச்சுட்டு அவ்வளோதானே மேட்ரு ஓவர் தானே அப்படின்னு சொல்கிறான். ஓகே தான், இனி நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள், நாங்கள் கண்டுக்க மாட்டோங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. உங்களுக்கும் அப்படியே அழுகையாக வருது. அந்த தாலியை அப்படியே கையில் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் தயாங்கையும் பார்க்குறீங்க தாலியும் பார்க்குறீங்க. தயாங்கோ நாட்டெலாம் கரெக்டாக போட்டுக்கல, பர்ஃபெக்டாக இருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே மூஞ்சில் என் கையை வைக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நினச்சிட்ருக்குற நீ பாட்டுக்கு வந்து அசால்ட்டாக தாலி கட்டிட்டு நாட் நல்லா போட்டுக்கலான்னு கேட்டுட்ருக்க, என்னடா ராக்கியா அது என் கையில் நீ பாட்டுக்கு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏங்க அவங்க தான் இதை கட்டினா தானே விடுவேன்னு சொன்னாங்க. ஸோ பிரச்சனையை இப்போதைக்கு முடிக்கிறதுக்கு இப்போ
இப்போ இதில் என்ன ஒரு எல்லோ ரோப் அதை கழட்டி போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் டே ஒன்று அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படி சொல்லி கீழே ஏதாவது கிடந்து அடிக்கிறதுக்கு தேடுறீங்க. தயாங்க ஒன்றுமே புரியல. இது என்ன நினச்சிட்ருக்குற நீ? சாதாரண எல்லோ ரோப்பா? இதோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு? நம்ம மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு கட்டின மாதிரி என் கழுத்தில் இதை கட்டிட்டு நமக்கு என்ன நிற்கிறானே, இவனெல்லாம் எங்கேருந்து நான் பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. தயாங்க ஒன்றுமே புரியல. ரேயானும் ஸ்வீட்டி இப்போ தான் அங்கே சைடு இவங்கள பார்த்து தான் அவங்க ஒளிஞ்சிருப்பாங்க. ஸோ லவர்ஸும் தெரிஞ்சால் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு. ஆனால் அவங்க 2 பேரும் நீங்கள் இருக்கிறதே மறந்துட்டாங்க. இப்போ தான் ஞாபகம் வருது. ஐயோ தயாங்கையும் ஹீராவையும் விட்டுட்டு வந்தோம், என்னாச்சுன்னு தெரியல. 2 பேரும் ஓடி வந்து அப்படியே பார்த்து 2 பேருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. ஸ்வீட்டி அப்படியே உங்கள் கிட்ட வரா. நீங்கள் அப்படியே தாலியை காட்டி இங்கே பாருடி உன் லவ்வை செட் பண்ண வந்து எனக்கு மேரேஜே ஆயிடுச்சுன்னு அழுகுறீங்க. ரேயானோ அட்டே பாவி இங்கே எப்படி லவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன்னு வந்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணமே பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்ல, எதை மேரேஜா அப்படின்னு சொல்லி தயாங்க பார்க்குறான். இப்போ இவ்வளோ நேரம் சார் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படி சொல்லி ஸ்வீட்டி கேட்குறா. வெயிட் இதை கட்டினா மேரேஜ் முடிஞ்சா? எங்கள் நாட்டிலலாம் ரிங்கை தான் மாற்றிக்குவோம் அப்படின்னு. அங்கே ரிங் மாற்றுற மாதிரி தான் இதுவும். இதை கட்டினா மேரேஜ் ஓவர் அப்படின்னு சொல்லி தயாங்க பார்க்குறான். இவன் என்னடா இவ்வளோ ஷாக் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அப்போ இவன் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், லூசு பையன் என்னன்னு கூட தெரியாமல் இதை கட்டிட்டான் போலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி நிற்கிறீங்க. ஸ்வீட்டியும் விடாமல் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கா. அது எப்படி பிரதர் நீங்கள் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்கள் வந்து அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படி. ஏங்க இது மேரேஜ்னால் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல, தெரியாதுன்னா நீ கேட்டுட்டுலடா பண்ணியிருக்கணும், ஏன்டா அவசரப்பட்டேன்னு சொல்லி ரேயான் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இப்படியோ ஒரு பக்கம் 2 பேரும் ஸ்வீட்டியும் ரேயானும் தயாங்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கும் போது அங்கே குட்டி பசங்க விளையாண்டுட்டு இருந்த பால் உங்கள் கால்கிட்ட வந்து நீங்கள் அதை எடுத்து கொடுக்கலான்ட்டு போகிறீங்க. இவங்க பேசிகிட்டே இருந்துட்டு டக்குன்னு பார்க்குறாங்க உங்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்வீட்டியோ ஐயோ என் ஃப்ரெண்டு என்னாச்சு காணுமே, ஒரு வேளை கடலில் போய் விழுந்து சாக போயிட்டாளா? அப்படிலாம் உன்னால தான், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தயாங்க திட்டிட்டு ஸ்வீட்டி குடுன்னு அழுதுகிட்டே அப்படியே கடலில் வந்து பார்க்குறா எங்கேயாவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஹீரா அடியே என்னால் தான் எல்லாம், ஐயோ போச்சு என் ஃப்ரெண்டை நானே கொண்டுட்டேனே தலையில் அடிச்சுட்டு அழுகிறா. நீங்கள் அப்படியே அந்த பாலை போய் கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறீங்க. இவ எதுக்கு தனியாக நின்று அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் ஆனது எனக்கு, இவ எதுக்கு அழுகிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி வந்து அப்படியே ஸ்வீட்டி மேலே கை வைக்கிறீங்க. ஸ்வீட்டி ஒரு நிமிஷம் யாரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு, ஹீரா நீ சாகலையா அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணிக்கிறா. அடியே எனக்கு இப்போ தாண்டி மேரேஜ் ஆச்சு, அதுக்குள்ளே சாக சொல்கிறியா நீ? உங்கள் கூடலாம் வந்து எனக்கு ஒன்று தோண்டி புதைச்சிட்டு தான் போவே போல் அப்படின்னு சொல்லிங்க. ஏன் அதெல்லாம் இல்லடி, உன்னை காணுமா சடனாக நீ ஏதோ தப்பான முடிவு எடுத்துகிட்டு, நான் ஏன்டி சாகணும்? தாலி கட்டின மாமா கல் மாதிரி நின்றுட்டுருக்கான், நான் ஏன் சாகணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் சரி தான், வா நியாயம் கேட்கலாம்ட்டு அதுக்குள்ளே ரேயானும் தயாங்க பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறான். நல்ல வேளை உன் ஃப்ரெண்டு எதுவும் பண்ணல, கடலைக்கு குதிச்சிட்டாங்கன்னு நானும் பயந்துடு அப்படின்னு நீங்கள் அப்படியே ஸ்வீட்டியாக மறைக்கிறீங்க. சாரி மச்சான் தெரியாமல் அப்படின்னு சொல்லி காதுகிட்ட வந்து ஸ்வீட்டி சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கும்போது தயாங்க ஓகே அது என்ன எதுவுமே எனக்கு தெரியாமல் தாங்க நான் பண்ணிட்டேன், நான் என்னோடய தப்பை புரிஞ்சுக்கிட்டேன், நானே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா பெருசாக வாழ்க்கையை பிச்சையாக போடுற மாதிரி சொல்கிறேன், அப்படி ஒன்றும் சளிச்சிக்கிட்டான்னு என்ன ஒத்துக்குவானா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க உள் மனசில் தயாங்க பிடிச்சிருக்கு. ஸோ அவனோட இதையே சாக்கா வச்சு ஒட்டிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு. அப்போ தயாங்கோ இல்லை நான் அதுக்காக சொல்லலை, எனக்கும் இந்த மேரேஜ் ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறான். தயாங்க வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எது உங்கள் வீட்டுக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆமாம் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, நீங்கள் தானே சொன்னீங்க இது மேரேஜ்னு, இப்போ நீங்கள் என் வீட்டில் என் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் சரி, என் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி யோசிக்க மாட்டிங்களா? அவங்கக்கிட்டலாம் நானும் பேசணும்ல, இதை நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறதுனே தெரில அப்படின்னு நீங்கள் சொல்லி பயந்துட்டுருக்கீங்க தயா. ஆமாம் சரி வாங்க ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டை போய் பார்க்கலாம். ஏய் யாரா இவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு ரேயானை பார்க்குறீங்க. பிரதர் இவர் எங்கேயாவது பிடிச்சிங்க, ஏன்னா இவர் பாட்டுக்கு அசால்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ட்டு, எங்கள் ஃபேமிலியை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அப்படியே ஸ்வீட்டி அப்படியே கண்ணு ரெண்டும் மேலே சொருகி நின்றுட்டுருக்கா. ஏய் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் தட்டுறீங்க. அடியே என்னால் முடியலடி, உங்கள் அப்பாவை விட எனக்கு உங்கள் அண்ணன் நினச்சி தாண்டி பீதியாக இருக்குது. உங்கள் அண்ணனுக்கு மட்டும் என்னால் தான் உனக்கு இப்படி ஒரு மேரேஜ் நடந்துன்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு டெட் பாடி நான் தான் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டு பயப்படுறா. ரேயானோ ஏய் அவங்களே பயந்துட்டுருக்காங்க, இதில் நீ வேற சும்மா இருறா, உன்னை பார்க்க வந்த எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லி இப்போ ரேயான்ட்ட போயிடுறா. அவனும் அடி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நடந்துருச்சு, இப்போ நம்ம தான் அதை சரி பண்ணணும், இப்படியே பேசிகிட்டு இருந்தா வாங்க யாராவது ஒருத்தர் போய் பேசி தானே ஆகணும், ஃபஸ்ட்டு இவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தயாங்கூட போகிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு எல்லாம் உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறீங்க. நீங்களும் அப்படியே பீதியிலே இருக்கீங்க, உங்களுக்கு பயமாகவே இருக்குது.
இது தயாங்க உங்களே பார்க்குறான், நீங்களும் அவனை பார்க்குறீங்க. அப்படியே ஒரு வழியாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்து இறங்குனதும் நீங்கள் பயந்துட்டே கையை பிசைஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே போக மாட்டீங்க. ஸ்வீட்டி போடி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் திரும்புறீங்க. ஏய் உங்கள் வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போக மாட்டியா, போடி போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்படியே 4 பேர் வந்து வாசலில் நிற்கிறீங்க. உங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. என்னடி அங்கேயே நின்ட்டா உள்ளே வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் பயந்து பயந்து உள்ளே போகிறீங்க. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கா, வாங்கப்பா வரதா சொல்லியிருந்தா அதான் ஸ்பெஷலாக சமைச்சிருப்பாள், சரி சரி டைம் ஆயிடுச்சு வாங்க வந்து சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. விஷயம் தெரியாமல் ஆண்டி வேறு சாப்பிடலாம் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டியும் முடிச்சுட்டே இருக்கா. நீங்களும் பயந்துட்டுருக்கீங்க. அவங்க அம்மா பாட்டுக்கு பேசிட்டு நீங்கள் பதிலே சொல்லலை அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்க கழுத்தில் இருக்க தாலியவே பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்படியே ஷாக்கே ஆயிடுது. அப்படியே என்னடி இது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அம்மா கத்தாதம்மா ப்ளீஸ்மா, சொல்கிறத முதல் புரிஞ்சுக்கோம்மா, பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் அம்மா கை பிடிக்கிறீங்க. உங்கள் அம்மா கையை தட்டி விட்டு உங்களை ஓங்கி ஒரு அறையை விடுறாங்க. தயாங்க என்னடா நடக்குது, ஒரு கல்யாணம் பண்ணால் அடியில் விழுமாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் மாமா ப்ளீஸ்மா சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸ்வீட்டி ஆல்சோ ஆன்ட்டி அப்படின்னு எல்லாம் உன்னால் சொல்லணும், நீ தானடி வந்து கூட்டிகிட்டு போனா, இதுக்கு தான் கூட்டிகிட்டு போனியா அப்படின்னு சொல்லி அவளுக்கு 2 திட்டு விழுகுது. நீங்கள் அம்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ அம்மா அவ்வளோ வேறு திட்டுற, அம்மா சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே வீட்டில் உள்ள எல்லோரும் சவுண்ட் கேட்டு வந்துடுறாங்க. உங்கள் அப்பா உங்கள் அண்ணாலாம் ஒரு பக்கம் வந்துட்டு ரேயானை பிடிச்சி 2 சாத்துறாங்க. அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு நினச்சி. நீங்களும் ஐயோ அவர் இல்லை, அவரையும் போய் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணா சாரி அண்ணா அப்படி சொல்லி அண்ணாவா அப்போ எவனை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தயாங்க பக்கம் போகிறாங்க. நீங்கள் போய் குறுக்க நின்றுக்கிறீங்க. ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சொல்ல போகிற நீ அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஸ்வீட்டி தான் கடகடன்னு நடந்ததெல்லாம் சொல்கிறா. இப்போ பேரண்ட்ஸ்க்கும் என்ன சொல்கிறேன்னு தெரில, எதிர்த்துன்னு முடிச்சுட்டு பார்க்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறதா, இந்த தாலியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதா, என்ன பண்ணேன்னு தெரில, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதுலேருந்து உங்கள் மேலே அவ்வளோ பெருசாக எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு அவங்களுக்கே புரிகிறனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெரியவங்க பேசி முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சிடுறாங்க. அவங்க ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கும் ஒன்றும் புரியல. அப்புறமா தயாங்கிட்ட அவங்க டேடியும் அவங்க அண்ணனும் பேசுகிறாங்க. இந்த மேரேஜ் வந்துட்டு இங்கே இப்படி தான், அப்படிங்கிறதா கல்ச்சர் அப்படின்னு எல்லாத்தையும் பற்றி சொல்லி இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன்னா நான் இன்றைக்கி நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு என் பொண்ணை நீ கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கொஞ்சம் ஃப்யூச்சராகவே எல்லாம் யோசிச்சு கேட்குறாரு. அவனும் எனக்கு எல்லாத்துக்குமே சம்மதம் தான், அவங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்தாலும் இந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்லாம் சொல்லிடுறான். அவன் ஃபேமிலியிலலாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் தயாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி இவங்க வீட்டில் போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் பெரிய கிராண்டாக வந்துட்டு நம்ம ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக 2 பேர்த்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. ஸ்வீட்டி ரேயானும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தயா ஓகே நான் வந்துட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு நாளைக்கே கொரியா போகிறேன், அப்போ ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சரி நானும் ஒன்று வந்து சென்ட் ஆஃப் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டியும் அதே சொல்லிட்டு 2 பேர் கிளம்பிடுறாங்க. இங்கே நைட்டு உங்களுக்கு டின்னர்லாம் இருக்குது. வீட்டில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜென்ட்ஸ் மட்டும், லேடிஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ உங்களை வந்துட்டு தயாங் பார்த்துட்டு சாப்பிடவா அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க லேடிஸ் எல்லாமே. அவனுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு வாஷ் பண்ண போகிறான். நீங்கள் பிளேட்டை வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஹேண்ட் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பிளேட்டை நான் வாஷ் பண்ணுறதுல என்ன இருக்குது, அங்கெல்லாம் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். இங்கே எப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்ட பிளேட்டில் தான் சாப்பிடுவீங்க. ஸோ வந்துட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் வச்சு இப்போது தயாங்க உங்களை மேரேஜ் பண்ணனால நீங்கள் அவனோட பிளேட்டில் வச்சு சாப்பிட்றீங்க. அவனும் வேறு பிளேட் வேணால் எடுத்துறேன், ஏன்னா இதில் போய் வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இல்லை இது இங்கே பழக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே உங்கள் பிரதரோடையும் உங்கள் அப்பாவோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அவங்க ஃபேமிலி பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு இங்கே உள்ளதை பற்றி உங்களை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறான். நீங்களும் அதுக்குள்ளே சாப்பிட்டெல்லாம் முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி 2 பேரும் ஒரே ரூம்லேயே இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் ஒரே ரூமுக்கு தான் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. தயாங்க வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அப்படியே ரூம்குள்ளே போய் உங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே குடுக்குடுன்னு போய் பால்கனியில் நின்றுக்கிறீங்க. தயாங்க உங்கள் பின்னாடி அப்படியே வரான். வந்துட்டு உங்களை அப்படியே வந்துட்டு பேக் ஹேக் பண்ணிவிட்டு அவங்களோட நெக்கில் வந்துட்டு அவனோட சீக் வச்சு நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, படபடன்னு இருக்குது. அப்படியே நீங்கள் கண்ணை மூடிட்டு நிற்கிறீங்க. அப்போது தயாங் வந்துட்டு
உனக்கு நிஜமாவே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டதில் சந்தோஷமா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் மண்டையாட்டுறீங்க. இன்னும்ங்கிற வாயை தந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவன் பக்கம் அவங்கள திருப்புறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட செஸ்ட்டில் சாஞ்சிக்கிறீங்க. தயாங்கிட்ட அப்படியே நீங்கள் வந்துட்டு அவனோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படியே கேட்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா, இல்லை எல்லாருமே கம்பல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கம்பல் பண்ணுறாங்கல்ல, அக்செப்ட் பண்ணிக்கல. எனக்கு இதை கட்டுற முன்னாடி வரைக்கும் இதோட வேல்யூலாம் தெரியாது தான். ஆனால் இதை கட்டிட்டேனேங்கிறதுக்காக ஒன்றும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கல. உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே வந்துட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணால் சரிப்பட்டு வராது. கொஞ்ச நாள் லவ் பண்ணலாம். உன்னை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணி அப்புறம் மேரேஜ் பண்ணலான்னு நினச்சேன். பட் பார்த்தது இப்படி ஒன்று நடக்கும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கும் இது செம்ம நமக்கும் உன்னை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சி. அதே ஃபீலிங் தான் இவனுக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. தயாங்க உங்களை பார்க்குறான். அப்போது உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மண்டையாட்டிங்க. அப்போது எல்லாத்துக்கும் ஓகேவா அப்படின்னு உங்கள் காதுக்கிட்ட வந்து ஹஸ்கி வாய்ஸில் கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை இன்னும் ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. தயாங்க இதுவே போதுங்கிற மாதிரி அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே தயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. தயாங்க அப்படியே உங்கள் மேலே வந்து உங்கள் லிப்ஸில் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ தயாங்க அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் தயாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே தடுமாற ஆரம்பிக்கிறீங்க. தயாங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகிடுங்க. அப்படியே தயாங்க ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி அப்படியே உங்கள் மேலே பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். நெக்கில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே எதை ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே உங்களோட இன்னர்ஸை ரிமூவ் பண்ணி உங்களோட செஸ்ட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரான். உங்களோட ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஃப்ளைஸ் ஆகுது. உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே அவனோட பின்னாடி உள்ள ஹேரை பிடிச்சிருக்கீங்க. அப்படியே பிடிச்சிட்டு இருக்கீங்க. தயாங்க அப்படியே மேலே வந்துட்டு திரும்ப உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ தயாங்க மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களால் முடியல. தயாங்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவனோட காதில் கேட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. தயாங்க உங்கள் காதுக்கிட்ட வந்து ப்ளீஸ் பேபி கண்ணை மட்டும் மூடாத அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் இயர்ஸை பிடிச்சி பைட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஃபீலிங்ஸை அப்படியே இருக்கீங்க. ஹெவன் ஃபீலிங்காக இருக்குது. தயாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படியே மூன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தயாங்க மேக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே படுத்துடுறான். நீங்கள் அப்படியே தயாங்க ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்கீங்க. இதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு அப்படியே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா தூங்கிடுறீங்க. தூங்கிகிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு முழிப்பு வருது. எழுந்து பார்க்குறீங்க. தயாங்க உங்கள் பக்கத்தில் நல்லா தூங்கிட்டுருக்கான். நீங்கள் இப்போ ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெட்ஷீட்டை எடுத்து உங்கள் மேலே சுற்றிக்கிட்டு இன்னொரு பெட்ஷீட் எடுத்து தயாங்க பொத்தி விட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரீங்க. வெளியில் வந்ததும் தயாங்க நின்றுட்டுருக்கான். ஆனால் பார்த்ததும் நீங்கள் சரி ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ண போகிறான்னு நினச்சி நகர்ந்து போகிறீங்க. தயாங்க உங்களை அப்படியே தூக்கிட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொன்னான். இந்த நேரத்தில் வேறு எங்கே வாக்கிங்க போவேன், ரெஸ்ட் ரூம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. தயாங்க நம்ம செகண்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறான். நீங்கள் போதும் எனக்கு இதே முடியல அப்படிங்கிறீங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது பேபி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் உங்களை கட்டலில் மறுபடியும் போட்டுடலாம். நீங்களும் ப்ளீஸ் வேணாம் உங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லுங்க. அது அங்கே போய் பார்த்துக்கலாம், இங்கே இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணி விட்டுறான். நீங்கள் அப்படியே உங்கள் கையை வச்சு மறைக்கிறீங்க. நோ 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 இதெல்லாம் பண்ணக்கூடாது ப்ளீஸ் டீச்செல்லாம் உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. இதெல்லாம் எப்படா எடுத்துக்கிறதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். நீயாவே வந்து லட்டு மாதிரி மாட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட திரும்ப அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் அப்படியே நோ நோ சொன்னாலும் மனசு கேட்குமா. திரும்ப நீங்களும் தயாங்க அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திரும்பவும் தயாங்க மேக் அவுட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே மூன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதே உங்களோட நைட்டு செம ஹெவன் ஃபீலாக போயிட்டுருக்கு. அப்படியே தூங்கிடுறீங்க. மறுபடியும் மார்னிங் எழுந்து அப்படியே தயாங்க திரும்பி பார்க்குறீங்க.
அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே மெதுவாக கிட்ட போய் அவன் லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு, சரி அப்படியே இவனுக்கு தெரியாமல் ஓடிடலாம், இல்லாட்டி விட மாட்டான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஓட போகும்போது அவங்க பெட்ஷீட்டை பிடிச்சிட்றான். நீங்களும் ஏய் ஃப்ராடு நீ தூங்கலையா அப்படி சொல்லி பார்க்குறீங்க. அவனும் சிரிக்கிறான். வா நம்ம இன்னொரு ரவுண்ட் போலாடிக்கிறான். என்னால் முடியாது, காலையில் ஆயிடுச்சு, நம்ம வேறு உங்கள் ஊருக்கு போகணுன்னு சொன்னீங்களா, உங்கள் வீட்டுக்கு போகணும், பேரண்ட்ஸை பார்க்கணும் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு பாத்ரூம்குள்ளே பூந்துக்கிறீங்க. அவனும் சிரிச்சுட்டு பேசாமல் விட்டுறான். அப்புறம் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் தயாங்க பிடிச்சி ஒரு வழியாக உள்ளே தள்ளி விடுறீங்க. போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவனை உங்களையும் சேர்த்து பிடிச்சிருக்கிறான். நீங்களும் கையை பிடிச்சி தள்ளி விடு, எப்பா டே குளிச்சுட்டு வேடா முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நிற்கிறீங்க. அவனும் பாத் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவங்க சிக்ஸ்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. உங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, ஷையாக ஆகுது. எஸ்டர்டே வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியாமல் சிங்கிளாக சுற்றிட்டு கிடந்தோம், இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தயாங்கும் குளிச்சுட்டு வந்தவன் அப்படியே டவலோடு அவங்க பின்னாடி வந்து நிற்கிறான். அவன் தலையில தண்ணி உங்களோட நெக்கில் அப்படியே சுட்டுது. நீங்கள் சடனாக திரும்பி பார்த்தா தயாங்க அப்படியே என்ன கனவு உலகத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்னடா அப்படி தண்ணி சொட்ட வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவல் எடுத்து அவன் தலையை தோட்டி விட்டுறீங்க. தயாங்க சும்மா இருப்பானா அப்படியே அவனோட கையால் அவங்க ஹிப்பை ஹோல்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் ஐயோம்மா நீங்கள் ஆரம்பிச்சிடாத, ஊருக்கெலாம் போகணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி மார்னிங் கிஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க கதவு நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் டக்குன்னு தயாங்க தள்ளிவிட்டு ஓடி போய் பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் தான் நிற்கிறாங்க. சரி ஊருக்கு போகணுன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படி சொன்னால் ரேயான் கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி தயாங்கோட பேக்கை கொண்டு வந்து அவன் கொடுத்துருப்பான். நீங்களும் அதை கொண்டு வந்து தயாங்கிட்ட கொடுக்குறீங்க. தயாங்க ரெடி ஆகிட்டு வரான். அப்படியே 2 பேரும் கீழே இறங்கி வரீங்க. ரேயான் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட்டில் விடுறான். அவங்க ஃபேமிலிஸும் கூட வந்திருக்காங்க. அவங்களும் உங்ககிட்ட வந்து எப்படிலாம் நடந்துக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்து போகும்போலாம் அமுச்சு வைக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க. வந்து நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க. தயாங்க உங்களை பார்க்குறான். என்ன அப்படின்னு, இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இந்தியன் கல்ச்சர் இப்படி இருக்கும் போது இங்கேயும் உன் பேரண்ட்ஸே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம சுச்சுவேஷனை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ என் பேரண்ட்ஸ் மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நீ பயப்படலாம், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃப்ளைட்டு லேண்ட் ஆனதும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் கொஞ்சம் பயந்துலே தான் இருக்கீங்க. உள்ளே போனதுமே தயாங்க வந்துட்டு ஒரு பொண்ணோட வந்துருக்குது. அவங்க அம்மா பார்த்து, யார் இந்த பொண்ணு, ஆனால் செம்ம அழகாக இருக்கடா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிலாம் கேட்குறாங்க. தயாங்கோ அம்மா ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான். என்னது ஒய்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா நீ இத்தனை நாளாக சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் கூட கேட்கல, இப்போ என்னன்னா ஒரு பொண்ணை எங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணியே கூட்டிகிட்டு வந்து நிற்கிற, ஏன் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் என்ன மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டோன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்கிறேன். அம்மா நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிங்க. எங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை, இவங்க எப்படா மேரேஜ் பண்ணிக்கொண்டு தான் இருந்தோம், அதுவும் உன்ன மாதிரி ஒரு அழகான ஏஞ்சல் மாதிரி ஒரு மருமகள் யாருக்கு வேணான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணி உங்களை ஹக் பண்ணுறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்போ தயாங்க, அம்மா எங்களுக்கு வந்தது கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்களே கீழே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே பேசாமல் டக்குன்னு அப்படியே தூக்கிட்டு உங்களை மேலே போகிறான். நீங்களும் அப்படியே என்னடா பண்ணுற எல்லாருனோடையும் அப்படி சொல்லி ஷை ஆகிட்டுருங்க. தயாங்க இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா அவங்க பேரண்ட்ஸுக்கும் சிரிப்பாக வருது. அவங்களும் சரி சின்ன வயசுங்க என்ஜாய் பண்ணிட்டோங்கிற மாதிரி விட்டுறாங்க. தயாங்க அப்படியே அவன் ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டு, இதுதான் என் ரூம்னு காட்டுறான். அது என்னடா இது ரூம் இத்தே பேஸில் ஒரு வில்லேஜே இருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லி இங்கே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஒன்று ஒரு ரூமை சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை திரும்பி பார்க்குறீங்க. டக்குன்னு அவங்கள அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் சிரிச்சுட்டு பேக் கிஸ் பண்ணுறீங்க. தயாங்க அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அவங்கள பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் லவ் யூன்னு சொல்கிறீங்க. அப்படியே மறுபடியும் உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே ஷை ஆகுறீங்க. என்னங்க பகல்லே வா அப்படின்னு. அடியே இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, இதுக்கு எதுக்கடி பகல் ராத்திரி அதெல்லாம் கிடையாது, 24 மணி நேரம் பண்ணால் கூட நான் ஓகே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஆட்டோ பாவி அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் போதும் பேசினதுங்கிற மாதிரி அப்படியே எப்பவும் போல் அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு
லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி நெக்லன்னு அப்படியே ஒவ்வொரு இடமா கீழே இறங்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தயாங்க அப்படியே மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் இப்படியே இருக்கீங்க. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.